ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதமும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நன்றாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த மாதத்திற்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். யோபு 22 அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீ ஒரு காரியத்தை டிசைட் பண்ணினால், நீ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் ஜெபம் பண்ணினா அது உனக்கு நிலை வரப்படும். அல்லேலூயா. அது உனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும், அது உனக்கு வாய்க்க பண்ணும், அது உனக்கு ஜெயமாய் மாறும். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்ற போகிறார். அவர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். ஜெயத்தை கொடுத்தவர், சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜெயத்தை நமக்காய் கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த மார்ச் மாதம் நீங்கள் முன்னேறி சென்று ஜெயத்தை பார்ப்பீர்கள், வெற்றியை பார்ப்பீர்கள், விடுதலையை பார்ப்பீர்கள், சுகத்தை பார்ப்பீர்கள். நீ ஒரு காரியத்தை நிலைவரம் பண்ணினால், ஹல்லேலூயா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அங்க காரியங்கள் ஜெயமாய் மாறும், அங்க காரியங்கள் வெற்றியாய் மாறும், அங்க காரியங்கள் அற்புதமாய் மாறும். எதுவுமே நடக்காது என்ற இடத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தை செல்லும் பொழுது அங்க ஜீவன் உண்டாகும். அதனால இந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீ பேசும்போது, நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ ரிலீஸ் பண்ணும்போது, அப்பொழுது நீ பேசுகிற வார்த்தை, நீ ஆண்டவரை பத்தி உயர்த்துகிற வார்த்தை, நீ அவரை நம்பி ஜெபிக்கிற காரியங்கள் நிலைவரப்படும். It will establish. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பேசுகிற வார்த்தை யார் வார்த்தையா இருக்கிறது? மனுஷனுடைய வார்த்தையா? டாக்டர்ஸோட வார்த்தையா? இல்ல யாராவது ஒரு சொந்தக்காரங்களுடைய வார்த்தையா? நோ, அவங்க வார்த்தை உன்னை கட்டி எழுப்பாது. அவர்களுடைய வார்த்தை உன்னை உடைக்கும், கேள்விக்குறிகளை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில நிலை வர பண்ணும். ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும், காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணும். இந்த மாதம் நீங்கள் ஜெயத்தை காண வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஒரு காரியத்தை நீங்க நிலைவர பண்ணும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த உலகத்துல எங்கிருந்து எந்த நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. இந்த மாதம் நீ ஜெயத்தை காண்பாய். இந்த மாதம் உன் கண்கள் ஆச்சரியங்களை காணும். மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஏன்? வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொல் மாறாதவர், பொய் சொல்லாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்க குடும்பத்தில் இருக்கிறார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறார், உங்களுடைய தொழில இருக்கிறார், உங்களுடைய வேலையில இருக்கிறார், உங்க ஊழியத்துல இருக்கிறார். அவர் நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஜெயத்தின் ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்து செல்லும்படியாய் நான் வேண்டுகிறேன். நிர்ணயம் பண்ணுகிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன், ஓ ஹல்லேலூயா, விடுதலையை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன் ஒவ்வொரு
ஒவ்வொரு இருதயத்திலும் கடந்து போவீராக. இந்த 2 மாதங்கள் காணாத அற்புதங்களை இந்த 3வது மாதம் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து போகும்படியாய் நான் வேண்டுகிறேன். அற்புதங்களை காணட்டும், ஜெயத்தை காணட்டும், வெற்றிகளை காணட்டும். ஓ ஹalleluya. காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். எதிர்பாராத அற்புதம் இந்த மார்ச் மாதம் நடைபெறும்படியாய் நான் வேண்டுகிறேன். உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, தேவ தூதர்கள், உம்முடைய மகிமையின் மேகம் அற்புதங்களை, அடையாளங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆச்சரியங்களை நாங்கள் காணப்போகிறோம். ஜெயத்தை நாங்கள் காணப்போகிறோம். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் அதை காணப்போகிறது. கர்த்தர் நீர் சொன்னதை நீர் செய்து முடிப்பீராக. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு உண்டாகும், அது உமக்கு வாய்க்கப்படும். வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்பை, உங்களுடைய சாட்சியை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் இந்த மாதம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி ஜெயத்தை கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.